ரொம்ப நாள் ஆச்சு சில படங்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நான் பார்த்து. அப்படி இப்போ ரீசெண்டாக டிசி படத்துடைய பப்ளிக் ரிவ்யூஸில் ஒரு சிலருடைய பேச்செல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து பயங்கரமாக சிரிக்கிறதா அழுறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி தானே அவங்க படத்தையே உள்ளே விட்றாங்க. ஏ சர்டிஃபிகேட்னா நீ என்ன வேணா பேசுவியா, கெட்ட வார்த்தை பேசுவியா, இவ்வளோ வல்கராக சீன்ஸ் வைப்பியா, காண்டமை வந்து இவ்வளோ ஓப்பனாக காட்டுவியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கு. அதுவும் எல்லா படத்துக்கும் ஒப்பீனியன் சொல்கிற கருத்து கந்தசாமிக்கெல்லாம் இந்த மாதிரி புலம்புறதை பார்க்குறப்ப, உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் சினிமா பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வியூஸுக்காண்டி இந்த மாதிரி பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் ரீச்சுக்காண்டி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் டிசி. அந்த படத்தை வந்து குடும்பம் குட்டியோடு நீங்கள் வந்து உள்ளே வந்து பாருங்கள் அப்படிலாம் அவங்க ப்ரொமோட் பண்ணவே இல்லை. இப்போ ஃபேமிலியாக நீங்கள் உள்ளே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறமா உள்ளே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுப்புட்டு அவன் வாங்கி வச்சுருக்கிறதே ஏ சர்டிஃபிகேட் தான், ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டு தான் படத்தில் இருக்க போகுது அப்படின்றது தெரியும். இதுக்கு மேலே அவங்க ஜென்சி பசங்கள்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க, ஏதோ எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளைங்க, வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாத பச்சை மண்ணுகளா அவங்க, உன்னை விட என்னை விட இல்லை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்கப்பா அவங்க நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி ஜென்சிக்கு நம்மளை விட ரொம்ப பயங்கரமாக தெரியும். அதனால் இந்த பூமர் மாதிரி நீ பேசாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிட்டு எங்கேயாவது போ. இப்போது இது வந்து யூஏ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏ கண்டென்ட் வைக்கிற நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஏ கண்டென்ட் படம் தான் அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட்டோட தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தை நொட்டை சொல்லிட்டு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி வந்து உன் படத்தை பார்ப்பாங்க? இந்த படம் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்குள்ள படம், இதை குடும்ப படம் அவங்க சொல்லவே இல்லையே, இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மேலே அப்படின்னு சொல்லி தான் அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். ஆமாம், நாமளே 1008 பஞ்சாயத்தில் உட்காந்துட்ருக்கோம். இவங்க தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. ராஸ்கல் ஒரு படம் வந்துடக்கூடாது, உடனே மைக்கை தூக்கி நிப்பாட்டாங்க அப்படின்னா உடனே உட்காந்துக்கிட்டு இது எப்படி தெரியுமான்னு ஆற்றுன்னு ஆற்ற வேண்டியது ராஸ்கல்ஸ்.